F-35, F-15 போன்ற விமானங்களை ஏன் அமெரிக்க அரசு விற்பனை செய்ய நினைக்கிறது? காசாவில் கொண்டு போய் அந்த உணவுகளை இறக்கி வைத்துவிட்டு வரும்பொழுது இஸ்ரேலிய இராணுவமான IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்துடைய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். உலக அளவில் இருக்கின்ற பல்வேறு வளர்கின்ற நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்யும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். மனித உரிமை நாளன்று இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த செய்தியை சொன்னது மூலமாக ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை, துக்கத்தை கொடுத்திருக்கிறது என்று அவர்கள் இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ஜெம் டி கோட். 2 செய்திகளை நாம் பேச இருக்கிறோம். ஒன்று, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடைய ஆயுத வியாபாரம், இது ஒரு முக்கியமான செய்தி. இரண்டாவதாக, இஸ்ரேலில் நடைபெற்ற ஒரு படுகொலை, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு படுகொலை. அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர்களை விடுவித்து அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்த செய்தி இன்றைக்கி உலகளவில் ஒரு பெரிய பதற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நாம் இப்பொழுது பேசலாம். இது ஜெம் டி கோட். ட்ரம்புடைய வணிக அணுகுமுறை இப்பொழுது ஆயுத வியாபாரமாக மாறியிருக்கிறது. உலக அளவில் இருக்கின்ற பல்வேறு வளர்கின்ற நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்யும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்கா பயன்படுத்திய F-15, F-35 ஃபைட்டர் விமானங்கள், இந்த விமானங்களை பல்வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ப்ரப்போசலை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பு செய்திருக்கிறார். உதாரணமாக, ஒரு F-35 ஃபைட்டர் விமானம், இது ஒரு போயிங் ரக விமானம். ஒரு விமானம் கிட்டத்தட்ட $80 மில்லியன் என்கிற அடிப்படையில் இருக்கலாம். 80 மில்லியனிலிருந்து $100 மில்லியன் வரை இதனுடைய மதிப்பு இருக்கும். அதிவேக இந்த விமானங்களை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது. இத்தகைய விமானங்கள் 5ஆம் ஜெனரேஷன் விமானங்கள், போர் விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம், அமெரிக்காவுடைய விமானப்படையில் முக்கியமான அங்கம் வகிக்கின்ற விமானங்கள் இந்த F-15, F-35 ரக விமானங்கள், போர் விமானங்கள். காரணம் என்னவென்றால், அமெரிக்கா இந்த விமானங்களை விற்பதற்கான காரணம், அவை தற்போது F-47 ரக விமானங்களை தயாரிப்பதற்கு முன் வந்திருக்கிறது. அது வருகின்ற காலங்களில் இந்த F-47 விமானங்கள் அமெரிக்காவுடைய விமானப்படையில் சேர்க்கப்படும் என்கிற தகவலின் அடிப்படையில் அவர்கள் இந்த F-15, F-35 விமானங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அரசாங்கத்திற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் கசிகின்றன. பொதுவாக இந்த F-15, F-35 விமானங்களுக்கு மாற்றாக 2005ஆம் ஆண்டு F-22 ராப்டர் வகையான போர் விமானங்களை அமெரிக்கா தயாரித்தது. இந்த F-22 ராப்டர் வகையான விமானங்களை அமெரிக்கா அரசுக்கு மட்டுமே பயன்படுத்தும் என்கிற அந்த நிபந்தனையோடு தான் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டது. காரணம், இந்த ராப்டர் F-22 5ஆம் தலைமுறை விமானம் என்றாலும், போர் விமானம் என்றாலும், அது பல ஆபத்தான போர்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய வடிவமைப்பை கொண்ட போர் விமானமாக கருதப்பட்டது. இப்போ சமீபத்தில் கூட ஆப்கான் போரில் இந்த F-22 ராப்டர் வகையான விமானங்கள் தான் பயன்படுத்தப்பட்டன. அது மட்டுமல்லாமல், சில மாதங்களுக்கு முன்பு வெனின்சுலாவில் ஒரு இரவு நேரத்தில் விமானம் தாங்கி மூலமாக ஒரு போரை நடத்தி அந்த வெனின்சுலாவோட அதிபரை கைது செய்து அழைத்து வந்த அந்த காட்சியை பார்த்திருப்போம். அந்த போருக்கு கூட இந்த F-22 ராப்டர்
வகை விமானங்களைத்தான் அமெரிக்கா விமானப்படை பயன்படுத்தியது. ஆனால் தற்போது இந்த F-47 போர் ரக விமானங்கள் பயன்படுத்த இருக்கிறதாக செய்திகள் வருகின்றன. இந்த F-15, F-35, இந்த F-22 ராப்டர் ரக போர் விமானங்களை விட இந்த F-47 ரக விமானங்கள் மிகுந்த தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவை. குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த AI ட்ரோன் தொழில்நுட்பத்தை உடைய விமானங்களாக சொல்லப்படுகிறது. இந்த F-47 விமானம் அது அமெரிக்கா எந்த நாட்டுக்கும் விற்பனை செய்யாது என்கிற ஒரு கொள்கை முடிவோடு தயாரிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த F-15 ரக விமானங்கள் அல்லது F-35 ரக விமானங்களை இனி அமெரிக்க அரசு பெரிதாக பயன்படுத்தாது என்கிற செய்தி. இதற்கு காரணம் இந்த F-35 போன்ற விமானங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட $80 மில்லியன் என்கிற அடிப்படையில் தற்போது தயாரிக்கின்ற F-47 விமானங்கள் $300 மில்லியன் மதிப்புடைய விலை மதிப்புடைய விமானங்களாக இருக்கும். இது உலகிலே விலை மதிப்புள்ள ஒரு போர் ரக விமானம் என்று சொல்லப்படுகின்ற விமானமாக இருக்கும். F-35, F-15 போன்ற விமானங்களை ஏன் அமெரிக்க அரசு விற்பனை செய்ய நினைக்கிறது? இது முக்கியமான கேள்வி. காரணம், சமீபத்தில் நடந்த ஈரான் போரில் இந்த F-15, F-35 ரக விமானங்கள் ஈரான் அரசால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதுவரை F-15, F-35 விமானங்கள் அமெரிக்க போர் வரலாற்றில் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்கிற நிலையில் இந்த ஈரான் யுத்தத்தில் இந்த விமானங்கள், குறிப்பாக F-35, F-15 போன்ற விமானங்கள் 5 விமானங்கள் ஈரான் இராணுவத்தினரால் விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்று அமெரிக்க ஜனாதிபதி என்ன ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றால், இந்த விமானங்களை தேவையான நாடுகளுக்கு விற்பனை செய்யலாம் என்றால் ஏராளமான F-15, F-35 விமானங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த போர் விமானங்களை சவுதி அரேபியா, துருக்கி, இந்தியா போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் முன்வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக இது போன்ற போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்காவுடைய அந்த காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பார்லிமெண்ட் அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை ட்ரம்புடைய இந்த விருப்பத்தை அவர்களுடைய பார்லிமெண்ட் அனுமதி கொடுத்தது போன்ற ஒரு செய்தி வரவில்லை. காரணம், அவர்களுக்கான தேர்தல் கூட வருகின்ற இந்த வருட இறுதியில் இருக்கின்ற நிலையில் அந்த அனுமதி இந்த தேர்தலுக்கு பின்புதான் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த F-15, F-35 ரக போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கு ட்ரம்ப் பெரிதும் ஆர்வமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த போர் விமானங்களை விற்பனை செய்து இந்த ஈரான் போரில் இழந்த இழப்பீட்டை சரி செய்ய முடியுமா என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சிக்கிறார் என்று வெள்ளை மாளிகை செய்தி ஒன்று குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக இந்த F-35, F-15 விமானங்களை துருக்கிக்கு விற்பனை செய்வதற்கு சமீபத்தில் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த விமானங்களை துருக்கிக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று இஸ்ரேலிய அரசாங்கம் இன்னைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக செய்தி வருகிறது. காரணம், சிரியாவில் அலப்போ என்கிற நகரம் என்பது துருக்கிக்கு அருகிலே இருக்கின்ற நகரம். சிரியாவுடைய ஒரு முக்கிய நகரங்களில் ஒன்று. இந்த நகரத்தில் துருக்கியுடைய விமானப்படை தங்களுடைய ஆயுதங்களை, விமானங்களை, தங்களுடைய ஏர்ஃபோர்ஸை அதிகப்படுத்துவதாக இஸ்ரேல் அரசாங்கம் சமீபத்தில் ஒரு குற்றம் சுமத்தினார்கள். இதன் அடிப்படையில் அது இஸ்ரேலுக்கு நெருக்கடியை கொடுக்கின்ற வேலையாகத்தான் இது பார்க்கப்படும் என்று இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த காலகட்டத்தில் துருக்கிக்கு அமெரிக்காவுடைய F-15, F-35 விமானங்களை விற்பனை செய்வதற்கு பெஞ்சமின் நெதன்யாகு முட்டுக்கட்டை போடுகிறார் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. காரணம், அமெரிக்காவிற்கு அடுத்து இந்த போர் விமானங்களை பயன்படுத்துகின்ற ஒரு நாடு இஸ்ரேலில் இந்த F-15, F-35 விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன, விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதே விமானங்களை துருக்கிக்கு அமெரிக்கா விற்பனை செய்தால் அது இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் என்று இஸ்ரேல் நம்புகிறது. இதற்காக இந்த F-35 ஸ்டெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த போர் விமானங்களை விற்பனை செய்யக்கூடாது, துருக்கிக்கு விற்பனை செய்யக்கூடாது, இந்தியாவிற்கோ
பிற நாடுகளுக்கு விற்பனை செய்வதை பற்றி இஸ்ரேல் எந்தவித அச்சத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் துருக்கி என்ற நாட்டிற்கு விற்பனை செய்வதற்கு அவர்கள் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். காரணம், இதுவரை துருக்கியுடைய விமானப்படையில் ரஷ்யாவுடைய தயாரிப்பான S-400 அதிவேக விமானங்கள் துருக்கியுடைய வான் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த துருக்கியுடைய இந்த வான் பாதுகாப்பில் ரஷ்யாவுடைய ஏராளமான போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்கிற குற்றச்சாட்டை அமெரிக்கா 2019 சொன்னபோது இந்த குற்றச்சாட்டு கூட இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரு துணை குற்றச்சாட்டு தான். அதன் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு அமெரிக்கா துருக்கி மீது ஒரு பொருளாதார தடை விதித்தது. நாங்கள் துருக்கிக்கு எந்த ஒரு விமானங்களையும் போர் விமானங்களையும் விற்பனை செய்ய மாட்டோம் என்கிற ஒரு தடை இருந்தது. அதாவது இது 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட தடை, பராக் ஒபாமா காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தடை. இது 2019இல் ட்ரம்ப் முதன்முறையாக ஜனாதிபதியாக வந்த பிறகு இந்த தடையை நீக்கினார். காரணம், அடிப்படையில் ட்ரம்ப் ஆயுத விற்பனையை விரும்பக்கூடியவர் என்கிற கருத்து சொல்லப்பட்டது. தற்போது அந்த தடை நீக்கிய பிறகு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த F-15 F-35 ரக விமானங்களை துருக்கிக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா முன்வந்திருப்பதை பெஞ்சமின் நெதன்யாகு கடுமையாக மறுக்கிறார், கடுமையாக எதிர்க்கிறார். அது மட்டுமல்லாமல் சவுதி அரசுக்கும் இந்த F-35 F-15 விமானங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா முன்வந்திருக்கிறது. அதை பற்றி எந்த கருத்தும் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லவில்லை. ஆனால் துருக்கியுடைய விஷயத்தில் அவர் முரண்படுகிறார். காரணம், துருக்கி இஸ்ரேலுக்கு அருகே இருக்கிறது, சிரியாவுக்கு அருகே இருக்கிறது. இன்று சிரியா துருக்கியோடு நெருக்கமாக இருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த அமெரிக்கா இந்த ஆயுத லாபத்தை அடையக்கூடிய நிலையில் எதை வேண்டுமானாலும் விற்பனை செய்யும் என்கிற கருத்தை பல்வேறு டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்த செனட்டர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய போர் விமானங்களை பிற நாடுகளுக்கு விற்பனை செய்வது என்பது அது பாதுகாப்பு ரீதியாக சரியானதல்ல என்கிற கருத்தை இந்த டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லியிருந்தாலும் ட்ரம்ப் இதில் பிடிவாதமாக இருக்கிறார். காரணம், கிட்டத்தட்ட ஒரு $57 பில்லியன் இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்தில் செலவழிந்த நிலையில் அதை ஈடுகட்டும் விதமாக இந்த போர் விமானங்களை விற்பனை செய்வதற்கு முன் வந்ததாக சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு செய்தி, ஆஸ்திரேலியாவுடைய தொண்டு நிறுவனத்தை சார்ந்த ஜோமி பிராங்கோ, இந்த ஜோமி பிராங்கோவை பற்றி 2 வருடங்களுக்கு முன்பு பத்திரிகைகள் பல்வேறு செய்திகளை வெளியிட்டதை பார்க்கலாம். இந்த ஜோமி பிராங்கோ காசாவில் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் என்கிற NGO, இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் என்கிற NGO காசா மக்களுக்கு உணவுகளை கொடுக்கின்ற ஒரு சமூக சேவையை செய்து வருகின்றார்கள் பல்வேறு ஆண்டுகளாக. இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சனை சார்ந்த இந்த NGOவில் இந்த ஆஸ்திரேலிய தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர் ஜோமி பிராங்கோவும் பணி செய்கிறார். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி இவரும் இவரை சார்ந்த 6 தன்னார்வ ஊழியர்கள், அவர்கள் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் கனடா நாட்டை சார்ந்தவர்கள், 3 பேர் பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர்கள், ஒருத்தர் மட்டும் அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்ற பாலஸ்தீனத்தை சார்ந்தவர். இந்த 6 பேர்களும் கிட்டத்தட்ட பெரிய அளவிலான உணவுகளை ஏற்றிக்கொண்டு, கிட்டத்தட்ட 100 டன் உணவு என்று சொல்கிறார்கள், ஒரு கண்டெய்னரில் 100 டன் உணவுகளை ஏற்றிக்கொண்டு காசாவில் கொண்டு போய் அந்த உணவுகளை இறக்கி வைத்துவிட்டு வரும்பொழுது இஸ்ரேலிய இராணுவமான IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்துடைய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். இது ஏப்ரல் 2024 நடந்த ஒரு துக்கமான நிகழ்வு. இந்த நிகழ்வில் இந்த 6 பேருமே கொல்லப்பட்டதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் பெரிய கண்டனமாக தெரிவித்தது. உலக நாடுகள் பலவும் இதை மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த நிகழ்வு நடந்தது கூட டெய்ர் அல் பலா என்கிற காசாவுடைய எல்லை, இந்த டெய்ர் அல் பலா என்கிற இடத்தில் நடத்தப்பட்டது. ஆனால்
இது தவறுதலாக நடந்துவிட்டது என்று இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லியது. ஆனால் அது உண்மை அல்ல. இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன், இந்த WCK என்று சொல்லக்கூடிய இந்த NGO தங்களுடைய வாகனத்தில் இந்த WCK என்று மிகப்பெரிய லோகோவை உள்ளடக்கிய வாகனம், இதில் தான் அவர்கள் வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வழித்தடம் முன்பாகவே இஸ்ரேலிய இராணுவத்திற்கு சொல்லப்பட்டிருந்தது என்கிற விஷயம் ஒன்று. இரண்டாவது, இந்த ஏவுகணை தொடர்ச்சியாக 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் 3 முறை தாக்கப்பட்டு அந்த வாகனம் தாக்கப்பட்டு 6 பேரும் கொல்லப்பட்டது என்பது முக்கியமான ஒரு துயர சம்பவம். இது ஒரு புலன் விசாரணையை இஸ்ரேல் அரசாங்கம் பேரளவில் செய்தது. சமீபத்தில் அவர்களை குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுவித்திருக்கிறது. அதுதான் முக்கியமான துயரம். அதுவும் குறிப்பாக இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் இந்த செய்தியை பார்த்து அதிர்ந்து போய் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஜோமி பிராங்கோ கொல்லப்பட்டதை நாங்கள் மிகப்பெரிய துயரமாக கருதுகின்ற சூழலில் இதில் சம்பந்தப்பட்ட இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்களுக்கு வெறும் கண்டனத்தை மட்டும் இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்துவிட்டு விடுவித்து விட்டது என்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி என்று ஆஸ்திரேலியாவுடைய வெளியுறவு அமைச்சர் கருத்து பதிவிட்டிருக்கிறார். அதுவும் சொல்லப்போனால் உலக மனித ஹியூமன் டே என்று சொல்லக்கூடிய மனித உரிமை நாளன்று இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த செய்தியை சொன்னது மூலமாக ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை, துக்கத்தை கொடுத்திருக்கிறது என்று அவர்கள் அந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். இது நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இஸ்ரேலிய அரசாங்கத்திடமிருந்து வேறொன்றையும் நாம் எதிர்பார்க்க முடியாது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஜெம் டிகோட் நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் நேயர்களே.